அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா உலகம். இன்றைக்கி மீன் கோரிங் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம மீன் கோரிங் சம்பால் எப்படி செஞ்சுருக்குன்னு நம்ம வீடியோ போட்டோம். எல்லாம் நிறைய பார்த்தாங்க, கமெண்ட்ஸ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை வச்சு நம்ம மீன் கோரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிங்க. நம்ம முட்டை ஊற்றின உடனே கிண்டக்கூடாது, கொஞ்சம் நேரம் அது பொரியணும். அப்போ தான் அதோட ஸ்மெல் ரொம்ப நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. லைட்டாக கிளறி விடுங்க. அதாவது செதிர முட்டை மாதிரி நம்ம செஞ்சு முட்டையை தனியாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே பாத்திரம் இருக்கட்டும், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிங்க. இதில் ஒரு 3 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுங்க. கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுங்க. இது லைட்டாக வதக்கிங்க. நம்ம முட்டை போட்ட வாசி அதே சட்டியில் நம்ம பண்ண வாசி நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா வருது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒரு பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. இதை லைட்டாக வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துங்க. கொஞ்சமாக கேரட் சேர்த்துங்க. கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சேர்த்துங்க. இதை லைட்டாக வதக்குங்க. இது நம்ம சீ ஃபுட்லேயும் செய்யலாம், இறாலில் செய்யலாம், கனவாவில் செய்யலாம், எதில் வேணாலும் இந்த மீன் கோரிங் செய்யலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துங்க. இதுக்கு மெயினாக நம்ம இந்த மீன் கோரிங் மசாலா தான், அதை இது கூட சேர்த்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மீன் கோரிங் மசாலா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ வேக வச்ச நூடுல்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வாங்கி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அதை வேக வச்சு வடிகட்டி எடுத்துங்க. அந்த நூடுல்ஸை தான் நான் இப்போ இந்த மசாலா கூட சேர்க்குறேன். இதை நல்லா கிளறி விடுங்க. மசாலா ஃபுல்லாக நூடுல்ஸில் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இது கூட நம்ம முன்னாடியே வதக்கி வச்ச முட்டையை சேர்த்துங்க. கொஞ்சமாக நான் சிக்கன் போடுறேன், சிக்கன் போட்டுங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மீன் கோரிங் ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மீன் கோரிங் மசாலா அதை பார்த்து செஞ்சு வச்சுட்டு இதில் மீன் கோரிங் மசாலா போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.